கை நம்பிக்குதே, காசு வருமான்னு தெரியலையா? யோ, வீட்டுல அரிசி இல்ல, எண்ணெய் இல்ல, பருப்பு இல்ல, மிளகாய் இல்ல, நாயா பண்ணிக்கிறா? ஏன் உங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துன்னு வர வேண்டியது தானே? எவ்வளவு அடிதான் எங்க அம்மாவை குத்துன்னு இருப்பான், என்ன ஏமாத்தினுக்கிறா? ஏய், நாடி ஒரு புருஷனை எதிர்த்து பேசுற? ஒண்ணுத்துக்கோ போச்சன இல்ல, நீ எல்லாம் எனக்கு புருஷனா? இதெல்லாம் நீ பேசல, உங்க அம்மாக்காரி பேச சொல்லி தராளா? நம்ம சண்டையில ஏன் எங்க அம்மா இருக்கிறா? ஏய், பாவப்பட்டு தான் உனக்கு கட்டினேன், நாடி எகத்தலமா பேசுற? பாவப்பட்டு காட்டினியா? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. ஒரு புருஷனை கை நீட்டி பேசுற, போடி வெளியே. எதே பூச்சி கீழே தள்ளி விடுறியா? உங்க அத்தை காட்டி விட்டுக்க. மங்களம், ராமசாமி நேரம் பொண்ணாச்சு கீழே தள்ளிக்கிறா. ஏன் போட்டாச்சு நான் கீழே தள்ள உனக்குனாடா? நீ இல்ல நான் இதை கேளுக்கோ, எப்படி குழம்பு வைக்கிறான் பாரு இந்த ஆளு. நீ ஏழுமா, நீ ஏமா அழுது நிக்கிற? ஏய், ஏன்டா அவளை தொட்டா? எப்பா தூக்கி விட்டோம்ப்பா. ஏய், என் பொண்ணாடி வச்சுங்கிறேன்யா, சொல்றா, என் பொண்ணாடி வச்சுங்கிறேன்யா. ஐயோ எப்படி பேசுறேன் பாரு. எத்தனை வருஷமா உங்க 2 பேர் தொடுப்ப சொல்லுங்க. அவரே பாவம், அந்த மனுஷன் மேல போய் போறியா? கட்டின புருஷன் பாவம் இல்ல, கண்டவள பாவம், நாடி பேசுற? ராமசாமி வாய்க்கு வந்துதான் பேசுறடா, வானாண்டா. என்னடா வேணா, என்ன வேணா? என் பொண்டாட்டி வச்சுங்கிறியா, வெக்கமா இல்ல உனக்கு? வாய் கறியில உனக்கு இப்படி போய் சொல்றியா என் மேல? என்ன என் பொண்ணு அழுது நிக்கிறா? மங்களம், மங்களம், அம்மா ஏன்டி அந்த குதிரை முகம் போட்டுக்கின்னு அழுது நிக்கிற? என்ன ஆச்சுடி? என் மேல சண்டை பண்ணிடுறமா இந்த ஆளு. கூட்டுக்காரங்கிட்ட மாட்டிக்கினியா? கையடா, அவரு என்னைய வச்சு தப்பா பேசுறா. உண்மை தாண்டி பேசுனேன், நான் ஏண்டி தப்பா பேச போறேன்? மாப்பிள்ள, என் பொண்ணு பண்ணதெல்லாம் தப்பு மாப்பிள்ள, மன்னிச்சுடுங்க மாப்பிள்ள. ஏமா நான் நம்ம தப்பா, அவரே போய் நீ மன்னிப்பு கேக்குறா? மாப்பிள்ளைய கோபப்படுத்தி இதே வேலையா போச்சு உனக்கு. அத்தை, நீ தான் அத்தை என்னை பத்தி புரிஞ்சு வச்சுங்கிறா. ஏன் மாப்பிள்ளை அசினி, நான் புரிஞ்சுக்காம யாரு மாப்பிள்ள புரிஞ்சுக்கோங்க உன்னை பத்தி? அந்த ஆள் வாயை திறக்க மாட்டானே அத்தா. அத்தான் கரெக்டா பேசுறேன், நான் என்ன பேசுறது மாப்பிள்ள? இங்க பாருங்க, உன் பொண்ணு வந்து இந்த ஆள் வச்சுங்கிறான், எல்லாம் சரிப்பட்டு வராது. டேய், நான் என்ன வச்சு நிக்கிறேன், நானா பேசுறா? ஏண்டா, என் பொண்ணாட்டி நானே தொட்டுது இல்ல, நீ தொட்டு தூக்குற, அப்ப அதுனது கீழே இருந்து தொட்டு தூக்குந்து தப்பா? நான் இருக்கும் போதே தொட்டு தூக்குற, நான் இல்லாத போது நானா பண்ணியும்? மாப்பிள்ள, அதான் மன்னிப்பு கேக்குறேன்னு, மன்னிச்சு ஏத்துக்க மாப்பிள்ள. நான் பேசுறேன், என்ன பேசுறா? இது மாதிரி உங்க வீட்டுல நான் இருந்தா உங்க வீட்டுக்காரே ஏத்துருப்பாரா? சொல்லயா மாப்பிள்ள கேக்குறாரு. நான் ஏத்துக்குவேன். மானங்கட்ட குடும்பங்களா? மாப்பிள்ள, நம்ம குடும்பத்துல இதெல்லாம் அசால்ட்டு மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் போய் கோச்சிங்கிற? அசால்ட்டா? எதுடா அசால்ட்டா? மானம் கட்டவுனே ஊர்ல பல பேர் என்ன சொல்லிக்கிறாங்க, நான் வருத்தமே படல. அது மாதிரி இருந்துட்டு போயிடு மாப்பிள்ள நீயும். ஏய் கேள்வியா, என்ன பேசுறா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அதான் குடும்பம். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்தான் குடும்பமா? ஏய், என் பொண்ணாட்டி அவன் வச்சுன்னுக்குறான்ற. இப்ப என்ன, இப்ப அதுக்கு வச்சிருந்தா வச்சிருக்கட்டும். ஏம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, ஏமா கோத்து விடுறா? நீ ஏண்டி ஆயிர நாங்க பேசிக்கிறோம்ல. நீ கவலைப்படாதம்மா, நம்ம குடும்பத்தை பத்தி மாப்பிள்ள புரிஞ்சிருப்பாரு. அவரு புரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், நீங்களே வந்து இப்படி பேச வர்றீங்களா? அடியே உம்மாக்காரி, நான் பேசாதாடி நீ பேசிட்ட. நானா பேசுறா? அம்மா சொல்ற உண்மைதாம்மா. இந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்து போய் என்ன சொல்லணும்? ஏங்க நான் தான் எதுவுமே பண்ணலங்க, என்ன சேர்த்துங்க. உன் குடும்பம் வந்தவள்தான் தெரிஞ்சு போச்சியா, போடி வெளியா. ஏம்பா உண்மைதான் அனுப்பிச்சிடுறியா? ஆமாண்டா, உங்க மறைமுகம் பேச்சுதான் தெரிஞ்சு போச்சா, அவ்வளவுதான், தெத்தி விட வேண்டியதான். மாப்பிள்ள, கருணை காட்ட மாட்டியா? என் பொண்ணை இந்த மூசி சேர்த்துக்க. பொண்ணா பொண்ணு மூஞ்ச பாரு, வாய்க்கு வெறு தொங்குது ஒருத்தரு. என்னங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? சே, செலவு காசுல 200 ரூபாய் தப்பா போச்சு, இன்னும் என் தள்ள கட்டி விட்டுச்சுங்க. மாப்பிள்ள, நான் கோவம் வர இருக்கேன் மனுஷன், கோவம் வந்த மனுஷனே வேற. அடிங் பிஞ்சு போன கண்ணா, என்ன பண்ணுவா? அப்படி சொல்லக்கூடாது, பிஞ்சு கண்ணான்னு சொல்லணும். நீ இப்படியே பேசுனேன்னு வச்சுக்கோ, நான் வேற கண்ணா சொல்லிடுவேன். கமல கண்ணான்னு சொல்லுவியா? யோ கம்னிரியா, இங்க பார், உங்க பொண்ணை கூட்டின்னு போயிடுங்க, இது வேலைக்கு ஆகாது. நான் வேணா சின்ன யோசனை சொல்லட்டுமா? என்னடா யோசனை? உங்களுக்கு பொண்டாட்டி வேணாவா? வேணாம் தான் சொல்றேன், வேணாவா? என்னோட அருமை நான் இல்லாத போல தான் தெரியும். ஏய், அவன் பேசுங்க கம்னிரி பேசுறா. நான் வேணா 200 ரூபாய் தரேன், இனிமேட்டு பொண்டாட்டி வயலு குறிக்கல கூடாது. பொண்டாட்டி வயல குறுக்கிட்டு கூடாதா? நான் தான் அவளை வேணான்ட்டேன்டா. ஓகே, நான் 200 ரூபாய் வாங்கிட்டாச்சு, என்ன பண்ண போறா? வேணான்னு முடி மறு போது என்ன கூட்டு போறான்? பாத்தி அவன் பொண்ணு லட்சத்தா. ஏய் 200 ரூபாய் வாங்கிட்டல, இனிமே அவர் தான் என் மாப்பிள்ள. அம்மா என்னம்மா இது? கம்முன்னு இருக்கணும், அவன் தான் இனிமே உன் புருஷன். அப்படியா? உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறா, என் கூட வந்துடா. சேர்த்தாங்க.
முடிச்சதுங்களே போங்க அந்த பக்கம் எங்கனா போங்க. என்ன ராமசாமி வெளியே வந்து கத்திக்கிறீங்க? மாமியார் அவர் வந்துக்குதே. நான் மாமியார் இல்ல. மாமியார் இல்லையா? என்னக்கா பேசுற? உன் பொண்ணு கட்டிக்கிறாங்க அவன். டே தவா அத்து விட்டா அறுத்து விட்டியா? என்னடா பேசுற? உன் பொண்ணாட்டி அவன் கூட நின்னுக்குதே. இனிமேட்டு இவதான் என் வீட்டுக்காரு. என் மரும் புள்ளி இனிமே இவருதான். என்னடா இது ராமசாமியா? என்ன இது ஒண்ணுமே புரியல. அவளை இவன் வச்சுக்கிறான்டா என் கண்ணால பாத்துட்டான். ஐயா அதுக்காக அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்துருவேன். 200 ரூபாய் காசு கொடுத்தான் அதனால விட்டு கொடுத்துட்டான். அடா கரம்பூச்சுனா குடுறாது 200 ரூபாயா? ஏய் புடி. ஏய் இனிமேட்டு இவங்க கூட தான் நீ வாங்கினா. அவதான் என்ன வேணான்றாரு. டே தவா வானந்தாவா. ஏய் ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க தெரியுமா? கம்முன்னுறா. அப்ப நீயே தான் மாப்பிள்ளையா? காலம் புள்ள இவன் தான் மாப்பிள்ள. ஏய் வா கிட்ட வா. இங்க பாருங்க 2 பேரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும். கை கொடுங்க. டேய் நாளா கூட்டு போட அவன் பொண்டாட்டி உள்ள. ஏய் வாடி தொங்கன வந்துடா. குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா நம்மள தீர்த்துக்கணும். இதுமே சேர்த்து அடிச்சு விட்டுருவியா? ஏப்பா நானும் எவ்வளவு சொன்னப்பா அவன் தான் கேட்கவே இல்ல. கேட்கவே இல்லைன்னா 200 ரூபாய் கொடுத்து அவன் பொண்டாட்டி நீ வாங்கிக்குவியா? கூடி 200 ரூபாயா? சேலுக்கு நான் ஆகட்டும். நான் காசு புண்ணு போயிட்டான். நல்ல வாய்ப்பு மிஸ் ஆகி போயிச்சா. என்ன போய் சந்தே பிடிக்கல. உங்களுக்கு மனசு எப்படி வந்தது? பின்ன அவன் உன்னை தொட்டு தூக்குறான்டி எனக்கு கோவம் வராதா? அதனால என்ன சதையை பிடிப்பீங்களா? இப்ப ஏன் முடிஞ்சு போன கதை பேசுங்கிறா? போ சோறுங்கிற என்ன செய்ய. அதுதான் அரிசி பருப்பு எதுவுமே இல்லை என்னென்ன. உங்க அம்மா காரி உங்க அப்பனை கூப்பிட்டேன். கூப்பிடுறேன். அம்மா எப்பா இங்க வாங்கல. முன்னாடி இது ரோதனை திருப்பி வீட்டுக்கு போக சொல்றானா? ஏய் அரிசி பருப்பு காசு இல்லையா? காசு கொடுத்துட்டு போங்க. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு சொல்லித்தான் நான் வாங்கினே வந்துட்டு இருந்தாங்க. என்ன அரிசி இது? ரேஷன் கார்டுல போடுற அரிசி மாப்பிள்ள. போடியா போய் வேக வை. சரிங்க. சும்மா ஒரு வார்த்தை சொன்னா அவங்க கூட ஓட்டு போலுக்குதா. மாப்பிள்ள என் பொண்ணை கண் கலங்காத வச்சு காப்பாத்துங்க மாப்பிள்ள. கண் கலக்காம வச்சு பாத்துக்கணும்னா தன் அரிசி பருப்புல எடுத்துன்னு கொடுங்க. நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் மாப்பிள்ள என் பொண்ணுக்காக. சரி போங்க நாளைக்கு எடுத்துன்னு வாங்க. மாப்பிள்ள இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு போற மாப்பிள்ள. மண்டே கஞ்சிருவேன் போடா பிஞ்சு கண்ணா. பாயா மாப்பிள்ள கேள்வி கேக்குறாரு. எவ்வா எப்படி எப்படிலாம் பேசி அரிசி பருப்புலாம் வாங்க வேண்டியதாகுது. எப்படி குழம்பு பாத்துறான் பாரு எங்க வீட்டுக்காரன். என் தங்கச்சியே தப்பா பேசுறான். நான் தால அவனை உண்டுலன்னு பண்ணிடுறேன். எங்கடா இவ்வளவு பாஸ்டா போற? நான் தங்கச்சியை சந்தேகப்பட்டேன் நம்ம தால. நான் ஊன்றா மண்டிய பொழந்துருவேன். நீனாதான் அப்பன். டேய் சண்டெல்லாம் வானாடா. மாப்பிள்ள வெளியே வர போறாரு. ஆமாண்டா அவங்களாம் சமாதானம் ஆயிட்டாங்க. சமாதானம் ஆயிட்டா விட்டுருவேன் நானே. என் தங்கச்சி இருக்கிற அழகுக்கு எங்கெங்கெல்லாம் என் தங்கச்சியை பார்க்க வந்தாங்க. அந்த காஞ்சி போன மூஞ்சி கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டோன்னு தெரியாதா உனக்கு? தெரியும் தான், இருந்தாலும் எப்படி தப்பா பேசலாம்? நீ போப்பா வீட்டாண்ட எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம். இப்ப நேத்துக்கு நீ என்ன போல சொல்ற? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். ரோட்ல நின்று நான் பேசுறது. யோ பிஞ்சுங்கண்ணா வா வீட்டான வந்து பேசுறேன். ஏமா கோவக்காரனா இருக்கிறானே அப்ப கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். எப்படியோ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நாளைக்கே பிரிஞ்சிடுவாங்கடி. நாளைக்கே பிரிஞ்சிடுவாங்களா? என்னயா சொல்ற? நாளைக்கு பாகத்துல பார்த்து தெரியும். பார்ட் 2வா? எஸ் பார்ட் 2 எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க.